இன்னைக்கு நாம தக்காளி ரசம் வைக்க போகிறோம். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 8 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளியே போதும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. உரப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க 4 வத்தல் வச்சுக்கோங்க. குறைவாக எடுத்துக்கிடுறவங்க 100 தக்காளிக்கு 1 வத்தல் மட்டும் வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், பெருங்காயம் வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தாளித்து இறக்கும்போது கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சோண்டி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியோடு சேர்த்து வத்தலையும் அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச புளியை மிக்ஸி வைக்கணும். சட்டி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு வெடிக்கவும் கொஞ்சோண்டி சீரகத்தூள் போடணும். சீரகத்தூள் வச்சு தாளிச்ச பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளி வந்து வச்ச மல்லித்தூள், மிளகுத்தூள், வெங்காயத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிடணும். தண்ணியை அதில் உள்ள ஊற்றிடுங்க. இதை 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொதித்த பிறகு உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க.